ஃப்ளிப்கார்ட்டோட கஸ்டமர் கேர்ட்ட எப்படி பேசுறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். ஃப்ளிப்கார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஆர்டர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் எல்லாமே இருக்கும். அதில் ஏதாச்சும் ஒரு ஆர்டரை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே மேலே ஹெல்ப் ஆப்ஷன் இருக்கும், அந்த ஹெல்ப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அதில் சேட் வித் அஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஒரு மெசேஜ் பண்ணுறதுக்கான ஒரு பாக்ஸ் இருக்கும். அதில் மை அக்கௌண்ட் இஸ் நாட் ஒர்க்கிங் அப்படின்ற மாதிரி நீங்கள் டைப் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. அதை நீங்கள் சென்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா கீழே ரெக்வஸ்ட் கால் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லாங்குவேஜ்லேருந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களோட மொபைல் நம்பர் இருக்கும், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே அதை சென்ட் ஆகிடும். சென்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூ மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் பார்த்தீங்கன்னா வந்துடும். நீங்கள் அந்த கால் அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டோட கஸ்டமர் கேரில் பேசிக்கலாம். உங்களோட ப்ராப்ளம் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதற்கான சொல்யூஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட வாங்கிக்க முடியும். ஸோ இப்போது எப்படி ஃப்ளிப்கார்ட்டோட கஸ்டமர் கேர்ட்ட நம்ம பேசுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.